தேசம் போட்டுகிற அன்னை தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தானம் இந்த திருவிழா அம்பாளுடைய கோபுரம் தேசம் போட்டுகிற அன்னை தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தானம் இந்த கோயிலை பற்றி நான் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு கோயில் என்றதை தாண்டி அறம் வளர்க்கிற நிலையமாக பல்வேறுபட்ட பணிகளை செய்து கொண்டிருக்கேன்னு சொல்லி கொடியேற்ற காணொலி போட்டுருவேன். டக்கண்டு திருவிழா முடிகிற அந்த விஷயம் இன்றைய நாளில் வந்து சப்பர திருவிழா பல்வேறுபட்ட காரணங்களை சொல்லும். குறிப்பா ஒரு கோயிலுடைய கோபுரம் அசைந்து வருகிற அழகை கொடுக்கும் என்ற விடயம் எல்லாம் சொல்லப்படும். இன்றைய நாளில் நிகழக்கூடிய முக்கியமான விஷயங்கள், நாளைய நாளில் தேர் திருவிழா எல்லாம் இடம்பெற போகிறது. யார் யார் இந்த திருவிழாவை தவிர தேர் வந்திருக்கிறீங்க, இந்த அனுபவங்கள் துர்காதேவி தேவஸ்தானம் உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயங்களை கீழே பதிவு செய்யுங்க. சப்பர திருவிழாவுடைய முக்கியமான காட்சிகள் எல்லாவற்றையும் இந்த காணொலியில பதிவு செய்யுங்க. அம்பாளுடைய கோபுரம் கம்பீரமாக காட்சி தருகிறது. உள்ளே எல்லாம் பூசை வழிபாடுகள் ஆரம்பிக்க போகிறது. இப்பவே நிறைய பேர் இதுல வந்து நாளைய நாளில் வலம் வரக்கூடிய தேர் தயாராக இருக்கிறது. அதுக்கு மறுபுறத்திலே சப்பரம் எல்லாமே தயாராக இருக்கிறது. ஏராளமான பக்தர்கள் இந்த வேளையில இந்த கோவில் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். வசந்த மண்டப பூஜையெல்லாம் முடிந்ததுக்கு பிறகு வீதி வலம் வருவதற்கு அம்பாள் தன்னுடைய 2 புதல்வர்களோடும் தயாராகிறார். ஞாபகம் இருக்கலாம், கொடியேற்றமண்டு நான் ஒரு காணொலி போட்டிருப்பேன். இதே கோவில் தங்க கொடி கம்பத்தில் வந்து கொடியேறக்கூடிய அற்புதமான திருக்காட்சி. யாரும் அந்த காணொலி பார்க்கலன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் போட்டுருவேன், அல்லது முன்னைய காணொலிகளுக்கு இருக்கும், அதில் போய் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு வந்து சப்பர திருவிழா. அம்பாள் தன்னுடைய புதல்வர்கள் 2 சகிதமாக, அதை விட வந்து சண்டேஸ்வரம் இந்த நாளுக்கு மிக முக்கியமானவர். அப்போ 4 சுவாமிகள் வந்து எழுந்தருளி வீதி வலம் வருகிறார்கள். முதலாவதாக பிள்ளையார்லாம் தூக்கி, முருகனை தூக்கி, அம்மனை தூக்கி இப்போ உள் வீதி வலம் வருவதற்கு ஆயத்தமாகிறது. உள்வீதியிலே வந்து குறிப்பாக போய் வலம் வந்ததுக்கு பிறகு யாக பூசை எல்லாம் நடக்கும். யாக பூசைக்கு பிறகு சுவாமி வெளி வீதி எழுந்தருளி சப்பரத்தில் ஆரோகணிப்பார். குறிப்பாக நாளைய நாளில் தேருற்சவம் என்றபடியாக இன்றைய நாளில் வந்து சுவாமி வெளி வீதி விளம்பரைக்கில் சில கோயிலில் நடக்கும், சில கோயிலில் வந்து வசந்த மண்டப பூசை நடந்து முடிய நடக்கும், சில கோயிலில் வந்து வசந்த மண்டப பூசைக்கு முன்னால் நடக்கும். என்னென்னு சொன்னால் இந்த தேருக்கு முடி வைக்கிற அந்த விஷயம். ஆனால் இங்கே எப்படி நடக்க போகுது, எப்போ நடக்க போகுது என்றதெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். உள்ளே இருந்து வசந்த மண்டபத்தில் இருந்து சுவாமிகள் வீதி வலத்துக்காக புறப்படுகிறார்கள். தீவட்டி இந்த விஷயங்கள் நேரம் தவறாத ஒரு பாங்கு தான் நீங்கள் இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அம்பாள் சிங்க வாகனத்திலையும் ஏனைய பேர் தத்தமது வாகனங்களில் வந்து வீதி வலத்துக்கு இப்போது தயாராகிவிட்டார்கள். சுவாமியினுடைய உள்வீதி வலம் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய சமகாலத்தில் தான் தேர்முட்டிக்கு பின்னுக்கு இந்த கோயிலில் வந்தாக்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். தேர்முட்டிக்கு பின்பக்கத்தில் தான் இந்த சப்பரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அங்கே இருந்து சப்பரம் இழுத்து கொண்டு வந்து கோயிலுடைய முன்புற பகுதியில் அல்லது கோபுரத்துக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்பட வேண்டும். அதில் தான் சுவாமியை ஏற்றி வீதி வலம் வருகிற அந்த விஷயம். குறிப்பாக இந்த சப்பர திருவிழாவில் என்ன சொல்லப்படும் சொன்னால், ஒரு கோவில் அசைந்து வருவது போல ஒரு தோற்றம் தான் இந்த சப்பர திருவிழாவினுடைய பிரதானமான அந்த விஷயம். இந்த இடத்துல நிறுத்தி வைக்கக்கூடிய சப்பரம் கோபுர வாசலுக்கு இப்போது இழுத்து செல்லப்படுகிறது.
இதில் பாருங்கள், வருகிற போது பெரிய ஒரு கூட்டமே இல்லை. ஆனால் இந்த வேளையில் வந்து ஏராளமானவர்கள் கற்பூர சட்டிக்காக இப்பயே வந்து இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க தான் முக்கியமான விஷயம். இன்றைக்கே இவ்வளோ கற்பூர சட்டினா நாளைக்கு நான் நினச்சி கூட பார்க்கல. இது ஒரு பக்கம் மாத்திரமல்ல, இந்த பக்கமாகவும் சரி சமனாக 2 பக்கம் அந்த சப்பரத்தின் வடம் இருந்தானே, அது வரக்கூடிய அந்த 2 பக்கத்துலையுமே ஏராளமான பக்தர்கள் இப்பொழுதே இந்த கற்பூர சட்டி எடுப்பதற்காக காத்துக்கிறார்கள். சுவாமி உள்வீதி வலம் வரக்கூடிய இந்த வேளையில் முன்னே நீங்கள் தேரை பார்க்கலாம். நாளைய நாளில் துர்காதேவி அம்பாளை ஏற்றி வரக்கூடிய அந்த பிரம்மாண்டமான தேர் நேரம் தவறாத அந்த பாங்கு நிறைய இடத்திலே இப்போது முக்கியப்படுத்தப்படுகிறது. ஏனென்று சொன்னால் நேரத்தினுடைய பெருமதி உணர்ந்து கொள்ளப்பட வேண்டும். வழிபட வரக்கூடியவர்கள் ஒவ்வொரு திட்டமிடலோடு வருவார்கள். அந்த வழிபாடு என்பதும் சிக்கல்லாமல் நிறைவேறுவதற்கு இந்த நேர முகாமைத்துவம் என்பது மிக மிக முக்கியமானது. சரியாக 6 மணிக்கு சுவாமி வழி வீதி வலம் வந்து சப்பரத்தில் ஆரோகணிக்கிற அதே வேளை நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். இந்த கலசம் வைக்கிறது தேருக்கு, அந்த கலசம் உள்ளே இடம்பெற்றக்கூடிய பூஜை வழிபாடுகளோடு சுவாமி வெளி வீதி வலம் வரக்கூடிய இந்த வேளையில் எடுத்து வரப்படுகிறது. தேர் மேலாக அல்லது தேர் பவனி வருகிற போது கலசம் எல்லாம் வைத்து அதுக்கு வழிபாடு செய்து ஒரு அழித்தல் தொழிலினுடைய ஒரு விஷயத்தை குறிக்கிறது. சுவாமி உள்ளிருந்து வெளிவீதிக்கு இப்போது ஆரோகணித்து வருகிறார்கள். 3 சுவாமிகளும் சண்டேஸ்வரருமாக சேர்ந்து. சுவாமி வீதி வலத்துக்காக தயாராகி வாசல்ல இந்த கோபுர வாசல்ல வந்து நிற்கக்கூடிய சமகாலத்தில் இந்த தேருக்குரிய கலசம் பொருத்துகிற அந்த பணி, தேர் திருப்பணியை செய்யக்கூடியவர்கள் தான் காலங்காலமாக அந்த கட்டை போடுகிற அல்லது தேருக்கு வந்து அந்த சரியான முறையில் திசை திருப்புகிற அந்த விஷயத்தை செய்வர்கள். அது பாரம்பரிய உருத்தாக நிறைய இடங்கள் இருக்கிறது. தேர் செய்திடக்கூடியவருடைய அவர் அதுக்கு பிறவேற்ற பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள்னு சொல்லி அந்த மரபு ரீதியாக அந்த விஷயம் கொண்டு செல்லப்படுகிறது. அதே மாதிரி தான் இந்த தேர் விளம்பரைகளை கட்டாயம் கலசம் இருக்கணும். கலசத்துக்கு பூசை எல்லாம் செய்து அதையொட்டி இந்த நீத்துக்காய் வெட்டி தேங்காய் அடித்து இப்படி நிறைய சடங்கு சம்பிரதாயமான விஷயங்கள். அது மாத்திரமல்ல, சிவாச்சாரியார் தேருக்கு வந்து தேரனுடைய சில்லுக்கெல்லாம் அபிஷேகம் செய்வார். தேர் சுழலாமணிக்கல பாட்டெல்லாம் தேவாரம் பாடிடக்கூடிய அந்த விடயம் எல்லாம் தெரியும். ஒரு இறை வழிபாட்டினுடைய மிக உன்னதமான ஒரு திருவிழாவினுடைய முக்கியமான விஷயம் தேர்ன்னு சொன்னால் அது கூட இத்தனை வழிபாடுகள் இருக்கிறது. அம்பாளை காண்பதற்கு கண்கள் கோடி வேணும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு தூரம் அலங்காரங்களோடு வந்து சப்பரத்தில் ஏறி இப்போ தீபம் காட்டுகிற அந்த விஷயம். இனி இந்த சப்பரம் விளம்பர போகிறது. சமகாலத்தில் தான் மின் விளக்குகள் ஒளிர விடப்படுகிறது. சப்பரத்தில் அம்பாள் தன்னுடைய புதல்வர்களோடு வீதி வலம் வருகிற அந்த வேளையில் அதுக்கு முன்னாக இப்படியான ஒரு விஷயம், குறிப்பாக அந்த கற்பூர சட்டி மாதிரி பிரம்மாண்டமான ஒரு தீ ஏற்றப்பட்டிருக்கிறது. அது வலம் பெற போகிறது. அது மாத்திரமல்ல, நான் இந்த வருஷம்தான் எனக்கு சரி நினைவு சரின்னு சொன்னால் துக்கியமங்களுக்கு முதல் சப்பரத்துக்கு வாரன். அங்கே பாகைகளை வந்து இந்த கற்பூர சட்டி, ஏராளமான கற்பூர சட்டி இருக்குது. நான் மேலே வானிருந்து உயர எடுத்துடக்கூடிய காட்சிகளையும் பிறகு சேர்க்கிறேன், அதில் பார்த்தா தெரியும். குறிப்பாக இவ்வளவு கற்பூர சட்டி ஒரு திருவிழாவில் வந்து பக்தர்கள் எடுப்பார்களா? கற்பூர சட்டி எடுக்கிறதுக்கு காரணம் இருக்குது, நேத்தைக்கு காரணம் இருக்குது. ஆனால் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் வந்து கற்பூர சட்டி எடுக்குமா? அந்தளவு தூரம் நேர்த்திகள் நம்பிக்கைகள் எல்லாம் இருக்கிறதா என்ற ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு. சிவாச்சாரியார் ஒவ்வொரு பக்தர்களுடைய அந்த கற்பூர சட்டிக்கும் வந்து அந்த தீயை மூட்டி அதை உருவாக்கி இப்போ சுவாமி வலம் வருவதற்கு முன்னாக இவர்கள் நகர்ந்து செல்ல போகிறார்கள். பராசக்தி தேடி செல்வாய் தினம் வருவோ பாடி பணிவோ பராசக்தி
தேடி செல்வாய் தினம் வருவோம் சட்டுவண்ண சேலையுடன் பவள மல்லிகை மாலை பட்டுவண்ண சேலையுடன் பவள மல்லிகை மாலை கட்டியுடன் பேரழகை கண்குளிர காண்போம் கட்டியுடன் பேரழகை கண்குளிர காண்போம் விளக்கேற்றுவோம் உந்தன் வீதியிலே துக்கையம்மன் வீதி மாற்றுவார் நெற்றித்திலகம் நமக்கே நிலைத்திடச் செய்வாய் நெற்றித்திலகம் எனக்கே நிலைத்திடச் செய்வாய் நீலனே வணங்கிடச் செய்வாய் நெற்றித்திலகம் எனக்கே நிலைத்திடச் செய்வாய் நீலனே வணங்கிட செய்வாய் கொஞ்சம் மழலையை தருவாய் கொஞ்சம் இந்த மழலையை தருவாய் கொஞ்சம் இந்த மழலையை தருவாய் கொஞ்சம் இந்த மழலையை தருவாய் வாசல் வந்தாய் எல்லாம் தருவாய் வாசல் வந்தாய் எல்லாம் தருவாய் வாசல் வந்தாய் எல்லாம் மங்கள வாழ்வு நிலைப்பதற்கும் அம்பாளுக்கு தீபம் ஏற்றுவதற்கு நிறைய தொடர்பு இருக்குது. அது மாத்திரமல்ல துக்கியம்மங்கோயிலுக்கு சப்பரத்துக்கு இந்த தீச்சட்டிக்கு தொடர்பு இல்லாமல் இல்லை. இப்போ சப்பரம் இழுக்கப்படுவதற்கான வடம் கொடுக்கப்படுகிறது. வாசுகி பாம்பு கயிறு மந்திரமலை மத்து இப்படியான விஷயங்கள்லாம் நாங்கள் சமயத்தில் படிச்சிருப்போம். அதை விட இந்த வெளிப்பக்கமாக பாருங்கள், அந்த கோடு கீர்ன மாதிரியே நிறைய பேர் அந்த தீச்சட்டியுடன் கூடிய அந்த விஷயத்தை பார்க்கல தெரியுது. இப்போது இந்த சப்பரம் தன்னுடைய புறப்பாட்டை ஆரம்பிக்க போகிறது. சப்பரம் வீதி வழியே அசைந்து வருகிற அற்புதமான காட்சி. அடிக்கடி இந்த ஒவ்வொரு சப்பர திருவிழா காட்சியில் நான் சொல்வேன், இந்த கோவில் அசைந்து வருவதைத்தான் இந்த சப்பர திருவிழா குறிக்கும் என்று சொல்லி. அது முக்கியமல்ல, இவ்வளவு அதிகமான கற்பூர சட்டி நான் ஒரு இடத்திலுமே இதுவரை திருவிழா நாட்களில் பார்க்கல. அதை விட முன்பாக சுவாமி வரக்கூடிய இந்த வேளையில் இந்த பிரம்மாண்டமான கற்பூர சட்டி இழுத்து வரப்படுகிறது. அதை சூழ சுவாமி வர்றதுக்கு நியாயமான தூரம் வடத்தை தாண்டக்கூடிய பெரிய ஒரு நீளமாக இந்த தீச்சட்டிகள் ஏந்தி வருகிறார்கள். வழிபாட்டியல்கள்
வழிபாடுகள் நமக்கு பல்வேறுபட்ட சிறப்பை கொடுக்கிறது. ஒவ்வொன்றும் இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக சொல்லப்பட்டிருந்தாலும் சமயம் இதை எப்போது கண்டுபிடித்திருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் 1000 காரணங்கள் இன்றைக்கு விஞ்ஞானம் நிறுவ முடியும். ஆனால் இன்றைக்கோ விஞ்ஞானம் தெரியாத காலத்திலே அல்லது விஞ்ஞானம் வளராத காலத்திலேயே எங்களுடையவர்கள் பல்வேறுபட்ட சடங்கு சம்பிரதாயம் வழிபாட்டு முறைகள் வழக்காறுகள் வாழ்வியல்கள் என்று சொல்லி நிறைய விஷயங்களோடு சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கம்பீரமாக காட்சி தருகிற சப்பரம் அம்பாளை தாங்கியபடி வீதி வலம் வருகிறது. இப்போது பின் வீதிக்கு இந்த சப்பரம் மிக அண்மித்து வந்திருக்கிறது. ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு மரபுகள் இருக்கிறது. ஒரு பக்கம் ஆண்கள் இழுக்கிற சமகாலத்திலே மறுபக்கமாக பெண்கள் இந்த வடம் பிடித்து இழுத்து வருகிறார்கள். குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லுவீங்கன்னா ஊர் கூடி தேர் இழுக்கிறன்னு சொல்லி சப்பரம் அப்படித்தான் ஒற்றுமையை அந்த ஒற்றுமை சார்ந்திடக்கூடிய பண்பாட்டியலை எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல வந்து ஒரு நல்ல சிந்தனையோடு வழிபட்டால் அது நிறைவேறும் என்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது. அந்த எண்ணங்களுக்கும் சக்தியும் பலமும் மிக மிக அதிகம். இந்த இல்லத்தினுடைய பிள்ளைகள் அதே போல இளைய பெண் பிள்ளைகள் முன்னே வந்து பஜனை பாடிக்கொண்டு செல்கிறார்கள். அவர்கள் பின்னால் நேர்த்தியினுடைய இன்னும் ஒரு வடிவமாக சொல்லப்படுகிற அங்க பிரதர்ஷனம் அடியளித்தல். சப்பரத்துக்கும் பிரதட் அடிப்பினமானு கேட்டால் இங்கே நிறைய பேர் பெரிய ஒரு வரிசையில் பிரதட் எடுத்து கொண்டிருக்கணும். அதை விட தூக்கு காவடி ஆட்டக்காவடி பால்ச்சம்னு சொல்லி நிறைய நேர்த்திகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. நிறைந்த மின்னொளியில் கோயில் இருப்பதை போல கோயிலுக்கு போகக்கூடிய வீதி எல்லாமே அலங்கரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மின்விளக்கு கட்டப்படக்கூடிய இடத்துலையும் வந்து வாழையெல்லாம் கட்டி இளநீ கட்டி நாளைய தேருக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. சமகாலத்தில் நேர்த்திகள் கோயில் வீதியில் நிகழ்ந்து கொண்டிருக்கும். அதை விட வந்து பறவைக்காவடி பால் செம்பு எல்லாமே வந்து இந்த வீதி வழியாக அம்பாளுடைய ஆலயத்தை நோக்கி இந்த இரவு வேளையில் நகர்ந்து கொண்டிருக்கு. யாரெல்லாம் இந்த வருஷ திருவிழா தவிர இந்த காணொலி எப்படி இருக்குது, இப்படியான விஷயங்கள் வந்து கீழே கருத்துக்களாக பதிவு செய்யுங்க. நாளைய நாளில் தேர் திருவிழாவோடு உங்கள் எல்லாரையுமே சந்திக்கலாம்.